டைட்டன் இந்த வாட்ச் வந்து என் தாத்தா எனக்கு ப்ரெசென்ட் பண்ணாரு. அண்ட் இது வந்து எங்க அப்பா யூஸ் பண்ற டைட்டன் வாட்ச். அண்ட் இது வந்து என் ஒய்ஃப் யூஸ் பண்ற டைட்டன் வாட்ச். ஸோ நான் யூஸ் பண்ணி, எங்க அப்பா யூஸ் பண்ணி, எங்க தாத்தா யூஸ் பண்ணி 3 ஜென்ரேஷனுக்கும் ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு விதமான டைட்டன் வாட்ச் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒவ்வொருத்தங்க வீட்லயும் போய் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அங்க ஒரு டைட்டன் வாட்ச் இருக்கும். ஏன்னா டைட்டன் இஸ் அ பிராண்ட் தட் இஸ் எஸ்பெஷலி மேட் இன் இந்தியா. அதுவும் பர்டிகுலரா அந்த வாட்ச் வந்து நம்ம இந்தியாவோட அடையாளம்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ரெவல்யூஷனரி கிரியேட் பண்ணிருக்கு இந்தியால. அண்ட் எஸ்பெஷலி ஆல் ஓவர் த வேர்ல்ட்ல வந்து இது கிரியேட் பண்ணிருக்கு. ஏன் நான் இதை சொல்றேன், இட்ஸ் நாட் அ பெய்ட் ப்ரொமோஷன் ஆர் சம்திங். இப்பதான் ஒரு சீரிஸ் பார்த்து முடிச்சேன், டைட்டன் ஸ்டோரி மேட் இன் இந்தியா. சூப்பர் சீரிஸ். 6 எபிசோட் தான், பயங்கரமா எடுத்திருக்காங்க. இந்த சீரிஸ் வினய் காமத் எழுதிய டைட்டன் இந்தியாஸ் மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் கன்சியூமர் பிராண்ட் அப்படிங்கிற ஒரு புக்கை தழுவி எடுத்த சீரிஸ். இந்த சீரிஸ் வந்து எதை பேஸ் பண்ணி எடுத்தது அப்படின்னா 1970s வந்து ஜெர்செக்ஸ் தேசாய் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் ஜேஆர்டி கீழே வேலை செஞ்சுட்டாரு. ஜேஆர்டி யார் அப்படின்னா வந்து ஜஹாங்கீர் ரத்தன்ஜி தாதாபாய் டாடா. ஸோ இவர் வந்து டாட்டாவோட ஃபர்ஸ்ட் ஃபேமிலி, சரிங்களா? ஸோ ஜெர்செக்ஸ் தேசாய் வந்து அவர் வந்து இன்னொரு வார்த்தை ஜெராக்ஸ் தேசாய் என்னென்னமோ கூப்பிடுவாங்க காமெடிக்கு. இது சீரிஸ் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஸோ அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா வந்து டைட்டன் அப்படிங்கிற ஒரு பிராண்டை வந்து வாட்ச் பிராண்டை வந்து ஸ்டார்ட் பண்ணாரு. அவர் ஏன் அதை ஸ்டார்ட் பண்ணாரு, அந்த ஐடியா அவருக்கு எப்படி கிடைச்சது, அவர் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னென்ன இஷ்யூஸ்லாம் வந்துச்சு, அவர் அதனால வந்து என்னென்ன வந்து ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணாங்க, அண்ட் எப்படி வந்து அந்த பிராண்டை வந்து கொண்டு போய் இந்தியாஸ் நம்பர் 1 கன்சியூமர், அதாவது வேர்ல்ட்ஸ் டாப் மோஸ்ட் வாட்சஸ்ல வந்து ஒன் ஆஃப் த வாட்ச் பிராண்டா வந்து எப்படி சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போனாங்க அப்படிங்கிறது தான் எக்ஸ்பிளைன் பண்றேன் இந்த ஹோல் மேட் இன் இந்தியா டைட்டன் ஸ்டோரி அப்படிங்கிற இந்த சீரிஸோட கதை. சூப்பரா டெபிக் பண்ணியிருந்தாங்க. நிறைய இடத்துல வந்து நமக்கு செம கூஸ்பம்ஸ் ஆகும். நிறைய விஷயம் வந்து நமக்கு தெரியாத விஷயம் நிறைய வந்து அதுல தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ஆல்சோ வந்து நீங்க ஒரு ஆண்டர்பிரனரா இருந்தீங்க, அப்படி இல்லைன்னா நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா வந்து நீங்க இந்த சீரிஸை கண்டிப்பா நீங்க பார்க்கணும். இந்த சீரிஸ் வந்து பிரைம்ல ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் இது வந்து ஹிந்தியில தான் இருக்கு, தமிழ் டப்ல இல்ல. பட் இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட இருக்கு. தாராளமா இதை வந்து நீங்க உட்காந்து பொறுமையா பார்க்கலாம். ஏன்னா வந்து அது இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸ்ல இருக்கு. பொறுமையா தான், ஈஸியா தான் புரியும். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் see you next time. Bye bye.